ஆரம்பிச்சல கட்டிங்களா எல்லாரும் இப்படிங்க ஓகேடா நம்ம இதோட முடிச்சோம்னா எல்லோரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. இதோட தான் முடிச்சுன்னு வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நைட் ஆயிடுது. இப்போ ஃபஸ்ட் நைட்டுக்கு பொண்ணு ரெடி பண்ணியிருக்கீங்க. நீங்கள் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. ஏய் கார்த்தியா, ஏய் சொல்லுடி, என்னடி என்னாச்சு, ஷையாக இருக்கா? ஏய் போடி, நீ எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க. போடி, எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணுறதான் உனக்கு வேலை. சரி கோச்சிக்காத. இங்கே பாரு, உன் புருஷன்கிட்ட போய் ஜாலியாக பேசு. அப்புறம் இப்படி என்ஜாய் பண்ணு, நல்லா என்ஜாய் பண்ணு, சரியா? ரெடி ஆகிட்டேடி, அழகாக இருக்க. புருஷன் பாரு, உன் புருஷன் பார்த்தோன்னா மயங்கி விழுந்துருவான். அந்த மாதிரி இருக்க நீனு. ஏய் போடி, நீ எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்க. போடி. அம்மா பாருமா இவளை. ஏம்மா சும்மா இருமா, அவளே பயந்துக்கிட்டு இருப்பா. சும்மாவே பயந்தாங்குழி. அவள் என்ன சொன்னாலும் இப்படின்னு கேட்டுற மாட்டா. நீ சும்மா இருமா. இல்லை ஆண்டி, அவள் வெக்கப்படுறா, பாருங்களேன், நீங்களே பாருங்களேன். அடியே, நீ வெக்கப்பட்டதெல்லாம் போதும். இந்த பாலை எடுத்துகிட்டு போறியா? ஏம்மா போய் ரூமில் போய் விட்டுட்டு வந்துடுங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்க. கூட்டிகிட்டு போய் விட்டுறீங்க, தள்ளி விட்றீங்க ரூமில். அங்கே மாப்பிள்ளை வந்து வெயிட்டிங்கு. நீங்கள் ரூமில் தள்ளி விட்டுட்டு நீங்கள் வண்டிக்கு போயிடுறீங்க உங்கள் வேலையை பார்க்க. சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க டேபிளில் எல்லாத்துக்கும். சாப்பிடுங்க எல்லோரும், ஓகேவா? ஓகேம்மா. நல்லா வேலை பார்க்குறியே. உன் பேர் என்ன? என் பேர் என்னம்மா, உன் பேர் கேட்டால் இன்னும் இப்படி தயங்குற? ஏன் உன் பேர் தெரியாதா? இல்லை அங்கிள், தெரியும். அப்போ பேரை சொல்லுமா. பேர் சுமி அங்கிள். ஓ சுமியா, நைஸ் நேம்மா, நல்லா இருக்குமா உன் நேமு. என் பொண்ணுக்காக இழுத்து போட்டு எவ்வளோ வேலை பார்த்துருக்க. உனக்கும் டயர்டாக இருக்கும், உனக்கும் பசிக்கும்ல. நீ உட்காந்து சாப்பிடு, நான் பரிமாறுறேன். இல்லை அங்கிள், நானே. இல்லைம்மா, நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் ரொம்ப ஒரு மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. எல்லாத்துக்கும் அங்கிள் தான் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஜிக்கி பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். செம்ம கோவம் வருது. நீ தொட்டு வர பசிக்கிட்டு இருக்கானே, கரும்பு பிடிச்சவனே, டப்பா தலையோ அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் திட்டிக்கிட்டு இருக்கான். அங்கிளை போட்டு கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கான். சித்தப்பாவை போட்டு ஜேகே வந்து மனசுக்குள்ளே, சித்தப்பு உனக்கு வைக்கிறான்டா, என் பொண்டாட்டியே தொட்டு பேசுறியா, கை இல்லாமல் வைக்கிறேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கையை முறுக்குறான். இது ஜிமினை வந்து நோட் பண்ணிடுறான். அவ்வளோதான், ஜிமினி இங்கே அள்ளு விடுது. ஜேகே பக்கத்தில் தான் இருக்கான். ஐயையோ, இப்போ எதுக்கு இந்த கோபம், எதுக்கு இப்போ கையை முறுக்குறான்? டேய் ஜேகே, என்னடா ஆச்சு, ஏன்டா கையை முறுக்குறேன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, மூட்டிக்கிட்ட அமைதியாக இருந்துரு. இல்லைன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் சொல்லிட்டேன். டேய் என்ன ஆச்சுன்னு தான்டா கேட்டேன், இதுக்கு ஏன்டா இப்படி கோவப்படுறான்? அதான் ஒன்றும் இல்லை சொல்லிட்டல்ல, வாய் மட்டும் கம்முன்னுடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். கத்துனோடனே எல்லோரும் வந்து என்னாச்சு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜேகே போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, அது எறும்பு தொல்லை தாங்கல, நசுக்கி தூக்கி எறிஞ்சேன், அதான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான் ஜிகே வந்து. இது ஜிமின் பார்த்துட்டு, அட பாவி, இரும்பு தொல்லை தாங்க முடியல, நசுக்கி தூக்கி போட்டான், நான் எப்படிலாம் கதையை ஓட்டுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அங்கெல்லாம் எல்லாம் பரிமாறி சாப்பிட்றாங்க. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. இங்கே ஜேகேக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. தூக்கமே வரமாட்டேங்குது. ச்சே, சரி கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறான் அவங்களுக்கு. நீங்கள் எடுக்கவே இல்லை. இன்னும் டென்ஷன் ஆகுது. 2-3 தடவை கால் பண்ணுறான், நீங்கள் எடுக்கவே இல்லை. நல்லா தூக்கத்தில் இருக்கீங்க. இங்கே ஜெயிக்கு தூக்கமும் வர மாட்டேங்குது. காலையில் நீங்கள் எடுக்க மாட்டீங்க. செம்ம டென்ஷனாக இருக்குது. இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுறான்னா ரூம் விட்டு வெளியே வரான். பேஷனாக நிற்கிறான் ஜேகே வந்து. ஐயையோ, என்ன இவ்வளோ ரூம் இருக்குது, இந்த ரூமில் போய் நான் எங்கே போய் தேடுவேன், என் பொண்டாட்டி எங்கே இருக்கா, எந்த ரூமில் இருக்கான்னு கூட தெரியாதே. ஒன்று பண்ணிட வேண்டியதான், எல்லாத்தையும் திறந்து பார்த்துட வேண்டியதான், வேறு வழி இல்லை. மெதுவாக போய் திறந்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக போய் திறந்து பார்க்குறான். எல்லா ரூம்லேயும் திறந்து பார்க்குறான். எல்லோரும் ஃபேமிலி படுத்துருக்காங்க. ஜேகே அம்மா அப்பா பார்த்துருக்காங்க, எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஃபேமிலி எல்லோரும் பார்த்துருக்காங்க. இன்னொரு ரூமை போய் திறக்கிறான். அங்கே நீங்கள் உங்கள் அம்மா கூட ஹக் பண்ணி நல்லா டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கீங்க. இதுதான் இங்கேயா படுத்துருக்க, இருடி வரேன்
உன் புருஷன் வரேன்டியா கம்மியை டூடி இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மெதுவாக சொல்லிட்டு மெதுவாக கதவை சாத்திட்டு அப்படியே மெதுவாக 2-3 ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறான். வச்சுட்டு அப்படியே நடந்து வாரான். கிட்ட வந்துடுறான். ஒரு செகண்டு உங்கள் அம்மாவுக்கு வந்து முழிப்பு வந்துடுது. ஆத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு குடிஞ்சிடுறான் கட்டில் கீழே. யார் அது? யார் ஆத்தாடின்னு கத்துனது? ஐயோ போச்சு கேட்டுருச்சு போல இருக்கே. அம்மா கறிக்கு கேட்டுருச்சோ. ஐயோ வாய் வச்சுட்டு கம்முன்னு இருக்கிறியா ஜேகே அப்படின்னு சொல்லி அவனே புலம்பிக்கிட்டு இருக்கான். ஜேகே வந்து அப்படியே வாயை பார்த்து கம்முன்னு இருக்கான். அவங்க அம்மா வந்து என்னது கதவு திறந்துருக்கு, யாரும் கதவு திறந்துருப்பா, சரி நம்ம போய் பூட்டுவோம், காற்றுல ஈத்தல் திறந்துருக்கோம் போல், இல்லையே காற்றுல திறந்துக்க சான்ஸ் இல்லையே, யாரோ திறந்துருக்காங்க, தெரியாமல் பூட்டாமல் விட்டுருப்பாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி பேசிட்டு போய் கதவு பூட்டிட்டு வந்து திரும்பவும் வந்து படுத்துடுறாங்க. ஜிகே அப்படியே மெதுவாக தலையை நிமிர்ந்து பார்க்குறான். தூக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்பாடா தூங்கிட்டாங்கடா ஒரு வழியா. ஏய் புண்டட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான் அவங்கள. நீங்கள் நல்லா டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிடுறீங்க உங்கள் அம்மாட்ட. பொண்டாட்டி எந்திடி உன் ஜேகே வந்திருக்கேன், ஏய் பொண்டாட்டி எந்திடி அப்படின்னு சொல்லி ஜேகே எழுப்புறான். நீங்கள் நல்லா தூக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மூன் பண்ணுறீங்க. அந்த சைடு திருப்பி படுத்துக்கிறீங்க. ஜேகே வந்து அடக்கம்மா பிடிச்சவங்களே உன் புருஷன் வந்திருக்கே, இன்னும் இதெல்லாம் கேட்க மாட்டோம், அந்த சைடு திரும்பி படுத்துருக்கோம் அம்மா சைடு பக்கம். ஐயோ ஏய் எந்திடி உன் புருஷன் வந்திருக்கேன் பாரு, எந்திடி ஏய் எந்திடி இப்போ எந்திக்கு புரியானா வேணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறீங்க. உங்கள் அம்மா வந்து என்னாடி மோன் பண்ணிக்கிட்டு இருக்க பைத்தியம், என்ன லூசுத்தனமாக மோன் பண்ணிக்கிட்டு இருக்க, படுத்துட்டு தூங்குடி பேசாமல். உங்கள் அம்மா திட்டி விட்டுறாங்க. நீங்களும் சரிம்மா தூக்கத்தில் ஏதோ பண்ணுறேன் விடு, தூக்கத்தில் கூட இப்படி தான் பண்ணுவியா அருவிக்கிட்டே பேசாமல் படுறி வாய் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா திட்டி விட்டுறாங்க. இதெல்லாம் ஜேகே கேட்டு செம்ம இரிட்டேட் ஆகுது. என் பொண்டாட்டி எவ்வளோ தைரியமாக இவ திட்டுவா, அம்மா கறி ஆத்தா கறி இரு உனக்கு இருக்குது, என் மாமியார் கறி இருக்குது வைக்கிறேன்டா ஆப்பு, என் மாமியார் கறி இப்போதைக்கே எதுவும் பண்ண முடியாது, என் மாமியார் கறி மட்டும்தான் மேரேஜ் முடியட்டும் அப்போ இருக்குது உனக்கு, என் பொண்டாட்டியை திட்டுறேன் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு களி ஊற்றிக்கிட்டு இருக்கான் ஜேகே இது மனசுக்குள்ள. உங்கள் அம்மாவை விட்டு நீங்கள் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஜேகே வந்து எந்திடி உன் புருஷன் வந்திருக்கேன் எந்திக்க மாட்டியா, எந்திடி எந்திக்க புரியாதுன்னா ஒன்று எந்திடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறான். நீங்கள் நல்லா தூக்கத்தில் இருக்கீங்க. ஜேகே வந்து இது சரிப்பட்டு வராது, நான் வேலையை காட்டுறேன் இரு. என்ன பண்ணனா, நீங்கள் சைடில் கொஞ்சம் தள்ளி தானே படுத்துருப்பீங்க உங்கள் அம்மா கூட, அந்த சைடில் கொஞ்சம் கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப்பில் உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறான். நீங்கள் வந்து அப்படியே நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஜிகே வந்து நல்லா தூக்கம் கேட்குதா உன் பொண்டாட்டிக்கு, இரு வரேன், பெட்ஷீட்டுக்குள்ளே வரேன்டி இரு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அவங்க பெட்ஷீட்டுக்குள்ளே வரான். உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அப்படியே ஒரு மாதிரியாக இது பண்ணுறீங்க. உங்கள் அம்மா தள்ளி படுறது இடிச்சுக்கிட்டே படுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தள்ளி விட்டுறாங்க. நீங்களும் உருண்டு போய் விழுந்துடுறீங்க. ஜேகேவும் உருண்டு போயிடுறான். 2 பேர் கீழே இருக்கீங்க. அதுவும் போறவே இல்லை. நீங்கள் வந்து என்ன இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கத்த தான் வந்திருப்பீங்க. டக்குன்னு ஜேகே வந்து வாயை பொத்திடுறான். கொத்தாத, நான் தான் கொத்தாத, மாமியார் கறி இருக்கா, என் மாமியார் கறி இருக்கோ கத்துனா நினச்சிக்கோ அவ்வளோதான், வசமாக நான் மாட்டிக்கிடுவேன், கொத்தாத. நீங்கள் வந்து அப்போ தான் கண்ணை முழிச்சு பார்க்கீங்க. ஜேகே பார்த்தோன்னே ஷாக்கு. ஜேகே நீங்கள் என்ன பண்ணுற இங்கே, இன்னும் உனக்கு வேலை, அதை நான் கேட்கணும்டி பைத்தியக்காரி, ஏன்டி எவ்வளோ நேரம் கூப்பிட்ற ஒரு மனுஷன், இன்னும் இதெல்லாம் கேட்க மாட்டியாடி, நல்லா மோன் மட்டும் கொடுக்குற, சவுண்டு மட்டும் கொடுக்குற, என்ன புருஷா வந்திருக்கியா ஜேகே, உன்னை மிஸ் பண்ணேன், இன்னும் கிஸ் பண்ண தோணுது, அதெல்லாம் கேட்க மாட்டா, இன்னும் மோன் மட்டும் கொடுக்குற. ஐயோ நான் நல்லா தூக்கத்தில் இருந்தேன், அதனால நான் அப்படி பண்ணிட்டேன், இதுக்கு ஏன் என்னை பிடிச்சி திட்டுற ஜேகே, சரி இப்போ கிஸ் பண்ணலாமா, அதெல்லாம் முடியாது, அம்மா இருக்காங்க, வேணாம் நீ இங்கேருந்து போ, யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், பெரிய பிரச்சனை ஆயிரும், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுறீங்க. ஜேகே வந்து அதெல்லாம் முடியாது, நான் கிஸ் கொடுக்காம போகவே மாட்டேன், கிஸ் வாங்காமல் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரா. உங்களுக்கு அள்ளு எழுது. ஜேகே புரிஞ்சுக்க ஜேகே, அம்மா இருக்காங்க, ஏன் இப்படி பண்ணுற, அம்மா வர பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், பெரிய பிரச்சனையே ஆயிரும், ப்ளீஸ் இங்கேருந்து போடா. போகணுமா, போடி, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ரூமை கண்டுபிடிச்சி வரக்கூடிய, உன்னை தேடி கண்டுபிடிச்சி வரக்கூடிய நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஜேகே புரிஞ்சுக்கோ ஜேகே, ஏன் ஜேகே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, ஏன்டி இப்படி பண்ணுற பொண்டாட்டி,
ஒரு கிஸ்ஸு தானே, கிஸ்ஸு தாண்டி கேட்குறேன், வேறு என்ன மேட்ரா கேட்டேன். பாவி விட்டா நீ அதையும் கேட்ப, நீ இடத்த காலி பண்ணுறா. ஏய் விரட்டி உள்ளே குறி அதுக்காடிடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க. ஜேகேவும் நீங்களும் இந்த சவுண்டு லைட்டாக உங்கள் அம்மாவுக்கு தூக்கம் கலைஞ்சிருது, தூக்கத்தில் எந்திரிச்சிடுறாங்க டக்குன்னு. உங்களுக்கு அவ்வளோதான். ஐயோ போச்சு, அம்மா எந்திரிச்சிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறது, கட்டில் ஒழிஞ்சிக்க வேண்டியதான், வா 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 அப்படின்னு சொல்லி டக்குன்னு கட்டிக்கையில் போய் 2 பேரும் ஒழிஞ்சிருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து யார் அது மொனன்னு மொனங்கிட்டு இருக்குது தூக்கத்தில் வந்து, சை தூக்கத்துலேயே வந்து மொனன்னு மொழுங்குவாங்களா, தூங்கவே விட மாட்டாங்களா மனுஷனை, மீதியே தூங்க கூட விட மாட்டாங்க. என்ன இவ்வளோ சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு போயிட்டு வெளியே போயிடுறாங்க, ரூம் விட்டு வெளியே போயிடுறாங்க. ஜேகே வந்து போயிட்டாங்க உங்கள் அம்மா போயிட்டாங்கடி, வாடி வெளியே வா. இல்லை நான் வர மாட்டேன். இப்போ நீ வெளியே வரலன்னா இப்போ உங்கள் அம்மா வந்துடுவாங்க, அப்புறம் நீ தான் மாட்டிக்கிடுவேன், நானும் மாட்டிக்கிடுவேன் பார்த்துக்கோ. இல்லை நான் வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வெளியே வரீங்க கட்டில் கீழே இருந்து. பாரு ஜேகே, அம்மா வேறு வெளியே போயிருக்காங்க, ஏதோ சவுண்டு கேட்டிருக்குன்னு சொல்லிட்டு தான் வெளியே போயிருப்பாங்க போல். நீ இந்த சாக்கு போக்கில் நீ இங்கே தப்பிச்சு போயிடு, போ ரூம் விட்டு போடா. எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் பெரிய பிரச்சனையாயிரும். ஜேகே ப்ளீஸ் ஜேகே போடா. ஒரு கிஸ் கூடயே போகிறேன், நான் கிஸ் வாங்காமலாம் போக மாட்டேன். ஐயோ ஜேகே புரிஞ்சுக்கோ. ஐயோ அம்மா வர்ற மாதிரி இருக்குடா, ப்ளீஸ்டா போடா. நாளைக்கு நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், ஓகேவா? உண்மையிலேவா? கண்டிப்பாக ப்ராமிஸா? போதுமா, இப்போ போறியா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறீங்க ரூமை விட்டுட்டு. போகிறேன் போதுமா, போகிறேன், பூ ஜேகே பூ, யாராவது பார்க்குறதுக்குள்ளே போடா நீ சொல்கிறீங்க. ஜேகே வந்து போய் தொலைகிறேன், என்ன பண்ணுறது, வந்ததே வேஸ்ட்டு, போடி லூஸ் என்ன சொல்கிறான். நீங்களும் போடா லூஸு, நீங்களும் பதிலுக்கு சொல்லிங்க. ஜேகே வந்து என்ன சொன்ன, ஓடுது நீ போ, யாரும் வர மாதிரி இருக்கு, நீ போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறீங்க. ஜேகேவும் போகிறான். கரெக்டாக போகும்போது உங்கள் அம்மா வந்து அந்த சைடு வந்துடுறவங்க, வந்தோடனே ஜேகேவை பார்க்குறாங்க, பார்த்துட்டு கேட்குறாங்க, என்னப்பா நீ இந்த பக்கம் இங்கே என்ன பண்ணுற, போய் தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து கேட்குறாங்க. நீங்களும் பார்த்துக்கிட்டீங்க, ஐயோ போச்சு, அம்மாட்ட கண்ணில் மாட்டிக்கிட்டானே, ஐயோ மாமியை கடி வேறு கேட்குறாளே, என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தயங்கி நின்றுக்கிட்டு இருக்கான். உங்கள் அம்மா வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதான்ப்பா கேட்குறேன், பதில் சொல்லுப்பா. அது சமாளிக்க வேண்டியதான், கேள்வி வேறு கேட்குறாங்களே. அது ஒன்றும் இல்லை ஆண்டி, தூக்கம் வரலையா, அதான் வாக்கிங் போயிட்டு நடந்துக்கிட்டு இருக்கேன், அதான். சரிப்பா, நீ வாக்கிங் பண்ணிட்டு போய் சீக்கிரம் போய் தூங்கு, சரியா? ரொம்ப நேரம் முழிச்சு வாக்கிங் பண்ணிகிட்டு இருக்காத, சரியா? சரி ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் தூங்குங்க, போங்க. சரி நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வராங்க ரூமுக்கு. நீங்கள் வந்து ஐயோ அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பெட்ஷீட்டை போட்டு தூங்குற மாதிரி ஆக்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவும் வந்து நல்லா தூங்கிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஜேகே வந்து நடந்துட்டு இருக்கான். கரெக்டாக நடந்து வரும்போது ஜேகே அப்பா அவ்வளோதான், நம்ம ஜேகே தூக்கி வரி போடுது. ஐயோ இந்த மனுஷன் எப்போ வந்தா, இவனே எப்படி நான் சமாளிக்கிறது, ஒத்தவன் இரு எனக்குன்னு வருவீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா முறைச்சிக்கிட்டு இருக்காரு. ஜேகே இப்போ வந்து கேட்குறாங்க ஜேகேவை, எங்கடா போனேன், இங்கே என்ன உனக்கு வேலை? அது நான் வந்து சும்மா வாக்கிங் வந்தேன், அவ்வளோதான், எனக்கு தூக்கம் இல்லை, நான் கொஞ்ச நேரம் வாக்கிங் பண்ணிட்டு போய் தூங்கலான்னு நினச்சேன். நீ இங்கே என்ன பண்ணுற பங்கறனே? கேட்கணும் ஜேகே, நீ இங்கே என்ன பண்ணுற, வாக்கிங் நடக்கிறீங்களா சார்? வாக்கிங் பண்ண மாதிரி தெரியலையே, அதோ அவளை போய் பார்த்து பேசிட்டு குஞ்சிட்டு வந்த மாதிரி தெரியுதுல்ல, என் பொண்டாட்டியை தான் பார்க்க போனேன், போதுமா? உனக்கு இங்கே என்னையா வேலை, நீ போய் தூங்கல? உனக்கு இங்கே என்ன வேலை? என்ன பேசுகிற, உன்னை கண்காணிக்க தாண்டா என் வேலையே, அதை தவிர எனக்கு வேறு என்னடா வேலை இருக்குது? எனக்கு கண்காணிக்க வேலை தானா? அப்போ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லு. வெக்கமா இல்லை, ஃபாலோ பண்ணிட்டு வரையே, வெக்கமா இல்லை பொங்கறன்னு. என்ன பேசுகிற, அப்பாடா, ஆமாம் பெரிய இந்தாப்பா போடா. வந்துட போகுது எனக்கு வாயில், அசிங்கமாக வாயில் வந்துடும், வேண்டாம். நான் போய் தூங்குறேன், எனக்கு தூக்கம் வருது. குட் நைட் அப்பங்கறன்னு, பாய் அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து சொல்லிட்டு போயிடுறான். ஜேகே அப்பாவுக்கு டென்ஷன் ஆகுது, அப்பாவுக்கு செம்ம கோவம் வருது. வந்து கூப்பிட்றாரு ஜேகேன்னு, ஆனால் ஜேகே கண்டுக்கவே இல்லை, அவன் வாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். ஜேகே உன்னை தான் நில்லுன்னு சொன்னேன்,
யோ உனக்கெல்லாம் ஏன் அனுப்பான் போயா போய் தூங்குற வேலையப்பாயா போயா போய் தூங்கு போ. எனக்கு தூக்கம் வருது. உனக்கெல்லாம் என்ன நிற்கணும்னு எந்த அவசியம் இல்லை. நான் போய் தூங்க போகிறேன். பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் கலாய்ச்சிட்டு போகிறான். ஜிகே வந்து அப்பாவுக்கு செம்ம கோவம் வருது. அம்மா ஜிகே கையை பிடிச்சி ஒரு ஸ்லாப் பண்ணுறாரு ஜிகேவை. அவங்க அப்பா ஜிகே அப்பா வந்து அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஸ்லாப் பண்ணிடுறாரு. அவ்வளோதான் நம்ம ஜிகேக்கு செம்ம கோவம் வருது. அப்படியே முறைச்சி பார்க்குறான். கையெல்லாம் முறுக்குறான். ஜிகே பார்த்து மிரட்டுறாரு. செம்மையாக திட்டி விட்றாரு ஜிகேவை. என்னடா நினச்சிருக்க? உங்கள் அப்பாங்காரன் கூப்பிடுறேன் என்ன கத்தை வச்சு வேடிக்கை பார்க்கலான்னு நினச்சிருக்கியா? என்ன ஜிகே நினச்சிருக்கா? அவன் மனசில் என்ன மன்மத குஞ்சுன்னு நினைப்பா? இல்லை மகாராஜான்னு நினைப்பா? என்ன நினச்சிருக்க? கூப்பிட காது கேட்காத மாதிரி காது கேட்காத மாதிரி கண்டுக்காம போய்கிட்டு இருக்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஜிகே உன் மனசில்? அப்படி சொல்லி ஜிகே பார்த்து செம்மையாக திட்டிகிட்டு இருக்காரு. ஜிகே போட்டு அப்படியே முறைக்கிறான் அவங்க அப்பாவை பார்த்து. என்னடா முறைக்கிற? என்ன முறைக்கிறான்? முறைச்சேன்னு நினச்சிக்கோ கண்ணு மில்லியை நோட்டி கையில் கொடுத்துருவேன் ஜிகே. அப்பாங்காரன் ஐயாமலே கழிச்சிட்டல வச்சிட்டல சும்மாவே விட்ட மாட்டேன் உன்னை. ஜிகேவும் பதிலுக்கு செம்மையாக ஸ்லாப் பண்ணிடுறான் அவங்க அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஸ்லாப் பண்ணிடுறான். அவ்வளோதான் ஜிகே பார்க்க செம்ம கோவம் வருது. டீ என்ன தைரியம் தான் ஜிகே என்ன அடிச்சிருப்ப. நீ மட்டும் என்னையா? இனி என்ன அடிக்கல பதிலுக்கு நானும் அடி கொடுப்பேன். நீ திட்டினா நானும் திட்டுவேன். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில் பெரிய மன்மத குஞ்சா? டேய் அது உனக்கு தான்டா செட் ஆகும். உனக்கும் செட் ஆகும். குட்டி மாமா அப்பாங்காரனே. டேய் ஜேகே என்ன பேசுகிற? என்ன பேச்சு இதெல்லாம்? இனிமேல் உன் பேர் குட்டி மாமா அப்பாங்காரனே கூப்பிட போகிறேன். ஓகேவா? இதுதான் உனக்கு நல்லா மேட்சிங்காக இருக்கும். நீ பண்ணுற வேலைக்கு உன் பொண்டாட்டிக்கு தெரியாமல் பண்ணுற வேலைக்கு இதுதான் உனக்கு நல்லா மேட்சிங்காக இருக்கும். டேய் ஜிகே அப்பாடா என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஆமாம் பெரிய இந்தப்பன் வந்துட்டான் போட்டாங்க. நான் மட்டுக்கு பேசான்னு தூங்க போகலான்னு போனேன். சும்மா இருக்கானே இழுத்து வச்சு அரைஞ்சது இல்லாமல் வாய் அப்புசுற அப்படியே வாயிலே 2-3 பஞ்சு கொடுத்தேன்னு வச்சுக்கோ. வாயிலேருந்து இல்லை மூக்குலேருந்து வாயிலேருந்து ரத்தம் வந்துடும். ஒழுங்க போய் தூங்கிடு போயா. அப்புறமாட்டி கவனிச்சுக்கிறேன் ஜிகே. ஆமாம் கிழிச்ச போய் தூங்குற வேலையை போய் பாருப்போ அப்படின்னு ஜிகே வந்து திட்டி விட்டுட்டு போயிடுறான் அவங்க அப்பாவை. ஜிகே போய் தூங்க போயிடுறான். ஜிகே அப்பாவும் போய் தூங்க போயிடுறாங்க டென்ஷனில். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஜிகேவும் நீங்களும் ஒன்றா செய்கிறீங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே நான் கிளம்புற டைம் இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மட்டும் நிறுத்திடுங்க. லவ் யூ டு சரங்கி பூ ஷிப்பு. பாய்.